ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவையை வச்சு ஒரு கேக். அதாவது அவன்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மல் குக்கர் இல்லைன்னா நான்ஸ்டிக் தவா இல்லை நீங்கள் ஆப்பக்கடாயெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் கூட நம்ம செய்யலாம். ஈஸியாக செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு ரவை அதை எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 கப்பு தயிர், ரொம்ப கொஞ்சம் புளிக்காமல் இருக்கிற தயிரை எடுத்துக்கோங்க. அப்புறம் சுகர், உங்களுக்கு சர்க்கரை அளவு எவ்வளோ வேணுமோ, நார்மலாக இதுக்கு 1 கப்பு நம்ம ரவை எடுத்தோம்னா 1/2 கப்பு சர்க்கரையே போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இந்த கப்பில் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இதே கப்பில் 1/2 கப்புக்கு ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், ஓகேவா, நார்மல் ஆயில் எடுத்தால் போகிறோம். இப்போ இதில் இதையும் விட்டு இதை பாருங்கள், மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 1/2 கப் இட்ஸ் எனஃப் போகிறோம். இதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு முட்டை எதுவுமே தேவை கிடையாது. எக்லெஸ் கேக், சரியா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ணிடுறோம். இதில் அடிஷ்னலாக இன்னொன்று என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, பால், நல்லா காய்ச்சி ஆறின பாலை நம்ம ஆட் பண்ண போகிறோம், சரியா? அதுக்கப்புறம் இதுக்கு வெண்ணிலா 2 ட்ராப் அப்புறம் தான் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே வெண்ணிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது எல்லாமே நம்ம அப்புறம் தான் ஆட் பண்ண போகிறோம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 10 to 15 minutes அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பால், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான்ஸ்டிக் தவாவோ இல்லை குக்கரில் லைட்டாக ஆயிலெலாம் க்ரீஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா? ஆல்ரெடி என்கிட்ட அந்த பேக்கிங் அந்த கண்டெய்னர் இருக்கிறதால அப்படியே வைக்க போகிறேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட இது ஆப்பக்கடாய் இருக்குது இல்லையா, நான்ஸ்டிக், அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் அதில் வேணாலும் செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் நான் இன்றைக்கி என்னோடய கண்டெய்னரில் ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம போர் பண்ண போகிறோம். ஷீட்டோ எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சு 30 to 40 minutes வச்சாலே போகிறோம். இம்மீடியட்டாக ஃப்ரெஷ்ஷாக எக்லெஸ் ரவா கேக் ரெடி, ஓகேவா? இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 10 to 15 minutes அப்படியே வச்சிடலாம். ஏன்னா இதில் இருக்கிற ஆயில், அதுக்கப்புறம் இதில் இருக்கிற தயிர், இது எல்லாத்தையும் சுகர் எல்லாத்தையும் இந்த ரவா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாலை விட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இதுவாக நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம், சரியா? வாங்க பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 to 15 minutes அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரவை ஊறி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ண போகிறோம். அது ஆல்ரெடி கொஞ்சம் இந்த திக்காகவே இருக்குது, சரியா? இப்போ இதில் பேக்கிங் சோடா, இதை பார்த்திங்களா, 1/4 பேக்கிங் சோடா. நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் பவுடர் 1/2 teaspoon. எடுத்தாச்சு. இதையும் இதில் போட போகிறோம். நெக்ஸ்ட் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக 2 ட்ராப், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கேக்குக்கு உண்டான பேட்டர் ரெடி ஆயாச்சு. இதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் கேக் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபர்பஸ் இது. நீங்கள் இதே மாதிரி நான்ஸ்டிக் கடாய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ நான் ஆல்ரெடி இந்த கண்டெய்னரில் ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன்.
டைரெக்டாக நம்ம வந்து அந்த பேட்டரை இதில் போர் பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இம்மீடியட்டாக ரவா கேக் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு வந்து நீங்கள் நட்ஸ் எல்லாமே வந்து உடச்சி நீங்கள் போட்டுடலாம். சரியா? இப்போ நான் இந்த பேட்டரி இதில் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பாதாம் முந்திரி எல்லாமே இதில் வந்து போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். எப்போவுமே இந்த பேட்டர் விட்டு முடித்தோடனே இந்த கண்டெய்னரு இப்படி ஜஸ்ட் என்ன அந்த பபுள்ஸ்லாம் இருந்ததுன்னா பிரேக் ஆகிடும். அதெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு நீங்கள் அடுப்பில் வச்சிட வேண்டியது தான். டைரெக்டாகவே தான் விட்டுருக்கேன். இதில் எந்த ஒரு கண்டெய்னருமே வைக்கலை. அடுத்தது அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதை பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரை அப்படியே எடுத்து இது மேலே வைக்க போகிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்ட போகிறேன். நீங்கள் வேணும்னா பேட்டர் விடுறதுக்கு முன்னாலேயும் போட்டுக்கலாம். பட் வந்து நான் வந்து மேலே தான் போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட போகிறேன். அதுக்குள்ளே இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிறேன். இதை பார்த்திங்களா, இதில் நீடில் எல்லாமே இருக்கும் இதில் இந்த கண்டெய்னரில். நீங்கள் நான்ஸ்டிக் இதுலேயும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். டைரெக்டாகவே குக்கரில் பண்ணிக்கலாம், நான்ஸ்டிக் கடாயில் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். அவன் இல்லையே அப்படின்லாம் கவலையே வேண்டாம். சரியா? இது ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா குழந்தைங்களே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கு அவன் எதுவுமே தேவை கிடையாது. வாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுடலாம். இதில் திராட்சை போட போகிறேன், பாதாம், முந்திரி. சரியா? என்ன இருக்கோ அதை போடுங்க. இதில் பார்த்திங்களா, பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாமே இதில் போட்டு இந்த லிட்டை போட்டு மூடிட்டு 30 to 40 மினிட்ஸ். சரியா? வேகட்டும். வெந்த உடனே பார்க்கலாம். வாங்க, வாசனையும் சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ரெடி ஆகிட்டான்னு. இது பாருங்கள், ஒட்டவே இல்லை. இதுதான் வந்து கேக் வந்து ரெடி ஆயாச்சு அப்படின்றதுக்கு உண்டான இது. நல்லாவே ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்துருக்கு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கும். இதை பாருங்கள், கேக் ரெடி ஆயாச்சு. ஆல்ரெடி நான் வரத்துக்குள்ளேயே கட் பண்ணி வச்சிட்டாங்க, அதுதான் ப்ராப்ளம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப ஸ்பான்ஜியாக இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது கேக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேக் ரியர்லி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வரத்துக்குள்ளேயே அப்படி போயிட்டு இப்படி வரத்துக்குள்ளேயே அவங்களே எடுத்து கட் பண்ணதால் தான் இந்த பிரச்சனை. ரியர்லி ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.